என்ன பொறுத்தவரைக்கும் காஷ்மீர் வின்டர் மட்டும் இல்லாம, வருஷம் ஃபுல்லாவே வின்டரா இருந்தா கூட, அந்த குளிர கூட நான் தாங்கிப்பேன். ஆனா, வின்டர் டைம்ல காஷ்மீர்ல ஒவ்வொரு வீட்லயும் 10, 15 பிளாங்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எங்க வீட்ல இந்த வார்ம் ரூம் வந்து கட்டிட்டனால, அந்த அளவுக்கு பிளாங்கெட் வந்து தேவைப்படல. ஹமாம் ரூம் வந்து வெப்பமா இருக்கும். அப்படிங்கிறதுனால 3 பிளாங்கெட் வந்து போதுமானதா இருக்கும் எங்களுக்கு. டெய்லி வந்து இந்த பிளாங்கெட்ட நல்லா உதறி விட்டு, மடிச்சு திரும்ப வந்து ரீசெட் வந்து பண்ணணுங்க. ஹமாம் ரூம்பையும் இப்ப நான் இன்னும் இந்த வேக்யூம் கிளீனர் வந்து வாங்க சொல்லியிருந்தீங்க நீங்களுமே. இன்னுமே வாங்கல. அப்படிங்கிறதுனால நார்மலான துடைப்பம் இருக்குல்ல, அத வச்சு தான் பெருக்குறது, கூட்டுறது. அன்னநாடு கூட்டி இந்த பெட்ட வந்து நம்ம மேக் பண்ணி வச்சிரணும். ஏன்னா, இப்ப காலையில ஃபுல்லா நான் வந்து கிச்சன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். மாஸ்டர் வந்து காலையில ஃபுல்லா கம்ப்யூட்டர் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் தான் ரூம்ல இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால நீட்டா வந்து செட் பண்ணி வச்சிடுறது. ஒவ்வொரு பிளான்கட்டும் 10, 15 கிலோ இருக்கும். அத வந்து நம்ம ப்ராப்பரா மடிச்சு வைக்கிறது தான் பெரிய கஷ்டமே. குளிர கூட தாங்கிடலாம். ஆனா இத வந்து அன்னநாடு பண்றது ரொம்ப பெரிய வேலையா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.